கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 5:19 சொல்கிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கும் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்கு கிடைக்கிறது என்றும் வாசிக்கிறோம். சிருஷ்டிகர்த்தர் மாபெரும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் பார்வோன் முன்பாக தம்மை வெளிப்படுத்தினார். பார்வோன் முன்பு தேவன் ஆரோன் மூலமாக சாதாரணமாக கோலை பாம்பாக மாற்றினார். ஆனால் பார்வோனின் மந்திரவாதிகள் தீய சக்தியால் கோலை பாம்பாக மாற்றினார்கள். சகலத்தின் மீதும் ஆளுகை செய்பவர்கள் தேவன் என்பதை நாம் எவ்வாறு கண்டுகொள்ளலாம்? ஆரோனின் கோலானது மந்திரவாதிகளுடைய கோள்களை விழுங்கிற்று. அதிசயம் நடந்தது. தேவன் நைல் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். பார்வோனின் மந்திரவாதிகளும் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள். ஏன் தேவன் இதை அனுமதிக்க வேண்டும்? ஏனென்றால் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்த தேவன் அனுமதித்தார். தேவன் தம்முடைய வல்லமையை முழுவதுமாக வெளிப்படுத்தவில்லை. தேவன் மண்ணின் தூளை பேன்களாக மாற்றினார். ஆனால் பார்வோனின் மந்திரவாதிகள் மண்ணை பேன்களாக மாற்ற முடியவில்லை. அந்த சக்தி அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் மண்ணிலிருந்து ஜீவனை பிறப்பிக்கும் சக்தி தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. இவ்வுலகத்தில் காணப்படும் அனைத்தின் மீதும், ஏன் சாத்தான் மீது கூட தேவனுக்கு அதிகாரம் உள்ளது. நாம் வாழ்கின்ற உலகத்தை திட்டமிட்டு படைத்தவர் சிருஷ்டிகர்த்தராகிய நம் தேவன். மனிதன் தன்னை உருவாக்கிய தேவனை தள்ளிவிட்டு சாத்தானை விசுவாசித்தால் சாத்தான் உலகத்தின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தின் வளங்களை உபயோகிப்பதை குறித்து சிருஷ்டிகருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்து அவற்றை தவறாக அழிவுக்கு நேராக பயன்படுத்துகிறான். பரலோக கட்டளைக்கு நேராக மனிதன் செயல்பட்டு வருகிறான். தேவன் அற்புதமாக படைத்த நம்முடைய சரீரமானது பாவத்திற்கும் கொடுமையான வைரஸுக்கும் மரணத்திற்கும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பூமியானது வீழ்ச்சி அடைந்ததோ, நம்பிக்கையற்றதாகவோ அல்லது அர்த்தமற்றதாகவோ கட்டுப்பாட்டை மீறியோ விண்வெளியில் குழலவில்லை. அது இன்னும் தன்னை படத்துடைய கட்டுப்பாட்டில் பொறுப்பில் உள்ளது. ஆனாலும் ஆண்டவர் தமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார், இந்த உலகத்தை புதியதாக்குவேன் என்று. அவர் எந்த வைரஸையும் உலகுக்கு அனுப்பவில்லை. விழுந்து போன மனித இனத்தாரும் உலகத்தின் தவறான கோட்பாடுகளும் இந்த தீமைகள் நமக்கு நேர்கிறது. தேவன் நம்மை மறுமுறையை செய்து நம்மை பாதுகாப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.